அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 22 பார்க்குறோம். இது வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வரும்போது இங்கே உள்ளே இருக்கிற வேரியபிளுக்கு எதனா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ tan தீட்டான்னு அப்ளை பண்ணோம்னா இந்த 2x டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து 2 tan தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இதனுடைய வேல்யூ sin 2 theta. ஓகேவா? ஸோ அப்போ இன்டெக்ரல் sin இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக நம்ம sin 2 தீட்டான்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அப்போ இந்த dxோட வேல்யூ அதுவும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். dx இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகேவா? இப்போ sin 2 தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2 தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா மட்டும் கிடைக்கும். ரைட், அடுத்த ஸ்டெப்பில் 2 வேணால் வெளியே எடுத்துக்கலாம். தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போது இது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. அகைன் நம்ம வந்து இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் படி இதை சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன. இது எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஐ லேட் பார்க்கணும். இது இல்லை, விட்டுடலாம். தீட்டான்றது அரித்மெட்டிக், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்றது டேஞ்சன்ட். அப்போ தீட்டா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1. செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் tan தீட்டா. ஸோ இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு தீட்டா இன்ட்டு tan தீட்டா வரும், minus integral 1 into tan theta into d theta plus c. So, 2 into theta, 2 theta tan theta minus tan theta வை integrate பண்ணோம் அப்படின்னா log modulus of secant theta plus c. ஸோ இப்போ நமக்கு கொஷினில் எக்ஸில் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு வர ஆன்சர் தீட்டாவில் இருக்குது. அப்போ எக்ஸ்லேருந்து தீட்டாலேருந்து நம்ம மறுபடியும் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வேணும்னா முன்னாடியே எழுதி வச்சுருக்கலாம், நான் மறந்துட்டேன். இப்போ இங்கேயே எழுதுகிறேன். நீங்கள் வேணும்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே எழுதிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்களும் மறந்துட்டிங்கன்னா இங்கே இந்த இடத்துல தனியாக எடுத்து எழுதுன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு இருக்குது. அப்போது தீட்டாவோட வேல்யூ tan இந்த பக்கம் வந்தால் tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேவா? தீட்டா tan தீட்டா இது அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டாவை நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அப்போ சீக்கன் தீட்டானா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan சீக்கன் ஸ்கொயர் வேணுமா? ஓகே, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டாவோட வேல்யூ எக்ஸ், அதனால tan ஸ்கொயர் தீட்டா வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா 2 தீட்டா வந்து tan இன்வர்ஸ் எக்ஸு, tan தீட்டா வந்து எக்ஸு. அப்போ எக்ஸை முன்னாடி எழுதிக்கிட்டு tan இன்வர்ஸ் எக்ஸை பின்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் 2 லாக் சீக்கன் தீட்டாக்கு வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஸோ இது வந்து ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/2 முன்னாடி போயிடும். 2x tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1/2 log 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ 2 கேன்சல் பண்ணோம்னா 2x tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் log 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.